இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போரில் இந்த போரை நிறுத்துறதுக்கான எல்லா டிமாண்டையுமே கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த போரை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கான் யூனிஸ் பகுதிக்கு அடுத்ததாக ராஃபா மேலேயுமே போரை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் ராஃபாவில் தாக்குதல் நடத்துறது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராஃபாவில் தாக்குதல் நடத்துறது ஏன் அமெரிக்காவுக்கு பிடிக்கல, அதை ஏன் அமெரிக்க அரசாங்கம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் மேற்குலக நாடுகளெல்லாம் ஒரு இன்டர்வியூவில் வறுத்தெடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து பிணை கைதிகளை விடுவிக்கிறதுக்கு ஹமாஸ் இயக்கம் அவங்களோட டிமாண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த போரை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ ஒரு 4.5 மாதத்துக்கு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தணும். இந்த 4.5 மாதத்தில் கிட்டத்தட்ட 3 ஸ்டேஜாக நாங்கள் பிணை கைதிகளை விடுவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுவிக்கணும். இந்த மாதிரி பல டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் ஹமாஸ் வச்சிருக்கிறாங்க. ஹமாஸ் இயக்கத்தினுடைய இந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே கேட்டதையுமே இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்து இதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா. அப்படி அதோட நேரத்தில் எஜிப்ட் காசா பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, ராஃபான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ராஃபா நகரத்து மேலே ஏர் ஸ்ட்ரைக்ஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுருச்சு. ஸோ இனி அடுத்தது இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோட தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறாங்க. இங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசாவில் வசிக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இப்போ ராஃபா கிட்ட தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நார்த்து காசா, அதன் பிறகு சென்ட்ரல் காசான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி அவங்களெல்லாம் இப்போ வந்து அந்த நாட்டோட மூளைக்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் ஆரம்பித்தா அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வழியே கிடையாது. அப்படி போகணும்னா எஜிப்துக்குள்ளே தான் போய் ஆகணும். ஆனால் எஜிப்த் அரசாங்கம் கிளியராக வந்து அவங்கள நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி எஜிப்த் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இந்த ஃபிலாடெல்ஃபி பார்டர் விஷயத்துலையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இஸ்ரேல் ராணுவம் கான் யூனிஸ் பகுதியில் தாக்குதல் நடத்தினப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த சேஃப் பாசேஜ் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜோன் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அந்த ஜோனில் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அந்த ஜோனில் இருக்கிற மக்கள்லாம் வேறு ஏதாச்சும் ஜோனுக்கு போயிடலாம்னு சொல்லி இந்த ஜோன்ஸ் எல்லாமே பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம கூட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் ராஃபாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்பாட்டையுமே இஸ்ரேல் ராணுவம் இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் நேற்று நைட்டே இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. ஈவன் அமெரிக்கா கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்த தடவை சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேல் அரசாங்கம் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தினதை வச்சுக்கிட்டே பாலஸ்தீன மக்கள் மேலே இப்படி கொடூர தாக்குதல் நடத்துறதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டனி பிளிங்கனும் சொல்லியிருக்காப்படி, ஜோ பைடனும் சொல்லியிருக்காப்படி. அது மட்டும் இல்லை, ஒருவேளை ராஃபாவில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்புக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே பண்ணி கொடுத்துட்டு அதன் பிறகுதான் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தணும். அப்படி ஒரு வேளை பண்ணலைன்னா அதற்கு அமெரிக்க ராணுவம் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இவங்க வந்து சொன்னாலுமே இது எல்லாமே பேச்சில் மட்டும்தான் இருக்குமே தவிர எதுவும் செயலில் நடக்காது. அமெரிக்கா இந்த போரோட ஸ்டார்டிங்லேருந்தே இஸ்ரேலுக்கு எதிராக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலை வந்து ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. இஸ்ரேலுக்கு கொடுக்குற இராணுவ உதவிகளை அமெரிக்கா கொஞ்சம் குறைச்சாலே போதும், அது இஸ்ரேலுக்கு ஒரு பயத்தை வந்து கொடுக்கும். ஆனால் அதை இது வரைக்கும் அமெரிக்கா பண்ணதே இல்லை. ஈவன் இப்போ வந்து இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா, ராஃபா மேலே தாக்குதல் நடத்தினா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேலுக்கு தேவையான இராணுவ உதவிகளை வழங்குறதுக்கான ஒரு பில் காங்கிரஸ் செஷனில் பாஸ் பண்ணப்பட்டது. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்குற உதவிகளை நிறுத்த போகிறது கிடையாது. சும்மா இந்த ப்ரெஸ் மீட்டில் மட்டும்தான் நாங்கள் அதை ஏற்றுக்கல, நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அண்டர் கிரவுண்டில் இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இதுவுமே அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷராக கிரியேட் ஆகுது. என்ன எல்லா முறையும் ப்ரெஸ் மீட்டில் மட்டும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது அமெரிக்காவோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணி தான் இல்லையா.
ஸோ ராஃபா மேலே தாக்குதல் நடத்தினாலும் கண்டிப்பாக அமெரிக்காவோட வெப்பன்ஸை இஸ்ரேல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பல நாடுகளும் இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸை கொடுக்காதீங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணதன் விளைவாக இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சட்டத்தின்படி இனிமேல் அமெரிக்கா கிட்ட ஆயுதம் வாங்கி ஒரு போரில் பயன்படுத்தக்கூடிய எந்த நாடுகளுமே உலக நாடுகளுடைய சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த பர்டிகுலர் ஆயுதத்தை பயன்படுத்தணும். அதாவது சாதாரண மக்கள் மேலே அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு புது ரூலை வந்து இப்போ அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏப்பா இது புது ரூலாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, இந்த உலக நாடுகளில் எந்த நாடு ஒரு வெப்பனை இன்னொரு நாட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னாலுமே கூட விற்கும் பொழுது அந்த வாங்கக்கூடிய பர்டிகுலர் நாடு இந்த மாதிரி உலக நாடுகளுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் நான் இதை பயன்படுத்துவேன்னு சொல்லி தான் வாங்கணும். இதை என்னமோ வந்து தனியாக இன்றைக்கி தான் புதுசாக ஒரு சட்டமாக போடுற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து நேற்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பேருக்கு தான், நானும் ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தானே தவிர இது உண்மையான எதிர்ப்பாக வந்து இருக்காது. அது மட்டும் இல்லை, இதை விட உச்சகட்ட காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் உக்ரைன் போரில் இதே அமெரிக்கா தான் உக்ரைன் கிட்ட கொத்துக்குண்டுகளை கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த சொல்லுச்சு. ஸோ இந்த கொத்துக்குண்டுகளை பயன்படுத்துறது உலக நாடுகளுடைய சட்ட விதிகளுக்கு எதிரானது. ஆனால் அப்போ அதையும் இதையும் பல காரணங்களை சொல்லி நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்லி பயன்படுத்துனாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், கண் துடைப்பு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபா மேலே தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா இந்த புது சட்ட விதியை மதிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற செய்தி வாசிப்பாளரான டக்கர் கார்ல்சன் அப்படிங்கிறவர் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினை ரஷ்யாவுக்கே போய் பேட்டி எடுத்திருக்கா. அப்படி ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பித்த பிறகு மேற்குலக நாடுகளுடைய செய்தியை வாசிப்பாளர் ஒருத்தருக்கு புட்டின் கொடுக்குற முதல் பேட்டி இது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இவர் புட்டினை பேட்டி எடுக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்திருக்குது. அவர் மாஸ்கோ போன பிறகு தான் ஒரு பேட்டி எடுக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையே எல்லாரும் உணர்ந்துருக்குறாங்க, ஈவன் அமெரிக்கன் கவர்மெண்ட் உள்பட. ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சதையுமே படபடப்பாயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டின் பேசுகிற எந்த ஒரு விஷயத்தையும் அமெரிக்க மக்கள் கேட்டக்கூடாது, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை அமெரிக்க மக்கள் புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கன் கவர்மெண்ட் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் புட்டினை ஒரு இன்டர்வியூ கூட அதுக்கப்புறம் எடுக்கவே விடலை. இந்த நிலைமையில் இப்படி ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னு தெரிஞ்சதையுமே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக்கர் கார்ல்சன் போயிட்டு புட்டினை இன்டர்வியூ எடுக்க போகிறாராமா, நீங்கள் டக்கர் கார்ல்சனோ இல்லை புட்டினோ சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பாதீங்க, புட்டினை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல, அவங்க அப்படி மோசம் அவங்க இப்படி மோசம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கையை ஒன்றே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, டெமோக்ரஸின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு பாடம் எடுக்கிற அமெரிக்கா ஒரு நபர் பேசுகிற விஷயத்த அவங்க நாட்டு மக்கள் கேட்கவே கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தில் எவ்வளோ பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக டக்கர் கார்ல்சன் வந்து அந்த பேட்டியும் எடுத்துடுறா. அப்படி அந்த பேட்டியை வந்து ரிலீஸ் பண்ணுறதுலையும் பல பிரச்சனைகள் வரும். காரணம், ஒரு சைடு அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சைபர் செல்லை வச்சு அந்த வெப்சைட்டை அட்டாக் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் எந்த ஒரு டிவி சேனல்ஸும் அதை ஒளிபரப்ப ஒத்துக்க மாட்டாங்க. இதனால் அந்த டக்கர் கார்ல்சனை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டர், அதாவது இப்போ எக்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது இல்லையா, ஸோ எக்ஸோட சிஇஓவான எலான் மஸ்க் கிட்ட பேசி இந்த மாதிரி உங்களுடைய தளத்தில் நான் இதை அப்லோட் பண்ணுறேன், அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லுதுன்னு சொல்லி இதை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதை வந்து ட்விட்டரில் அப்லோட் பண்ணியிருக்கா. அப்படி அந்த இன்டர்வியூவில் புட்டின் மேற்குலக நாடுகள் அப்படியே வறுத்தெடுத்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பிரிட்டனை தான் ரொம்பவே வந்து கோபமாக பேசியிருக்காரு. காரணம் என்னென்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த சமயத்திலேயே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை மூலமே இந்த ஒரு விஷயம் சுமூகமாக முடிவடைகிறதா இருந்துதான். கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் வந்து கையெழுத்து போடுறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்போதைய பிரிட்டன் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் தான் உள்ள பூந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேச்சுவார்த்தையவே தடுத்து நிறுத்தினதாகவும் அவர் அன்னைக்கு பண்ண ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த போர் நடக்கிறதாகவும் வந்து புட்டின் அதில் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இதனால தான் அந்த சமயத்தில் பார்த்துருந்த எல்லாத்துக்குமே தெரியும் ரஷ்யாவுக்கும் பிரிட்டனுக்கும் நடுவில் ஒரு பெரும் மோதலே நடந்தது. ரஷ்யா பயங்கரமாக பிரிட்டனை தாக்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இதுதான். ஸோ அது மட்டும் இல்லை, டக்கர் கார்ல்சன் வந்து இன்னொரு கேள்வியும் புட்டின் கிட்ட முன்வைக்கிற. அப்படி இந்த மாதிரி நீங்கள் நேட்டோ நாடுகள் மேலே ஏதாச்சும் தாக்குதல் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி, அதுலேயும் குறிப்பாக போலாண்டு, லத்வியா, லித்துவேனியா மாதிரியான நாடுகள் மேலே அட்டாக் பண்ணுவீங்கன்னு சொல்லப்படுது அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா,
எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எந்த ஒரு ஒப்பீனியனுமே கிடையாது. ரஷ்யா தேவையில்லாமல் எந்த நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தாது. அதுவே அந்த நாடுகள் எங்கள் நாட்டுக்கு ஒரு ஆபத்தாக இருக்குது, ஆபத்தாக மாறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். போலாண்டு மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துகிற எண்ணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு டக்கர் கால்சன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் நம்ம ஐரோப்பிய நாடுகள் மாதிரி சாதாரணமான ஒரு நாடு தான். அவங்களுக்கு இந்த மாதிரி பல நாடுகளை பிடிச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. தேவையில்லாமல் மேற்குலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை ஏதோ ஒரு ஹிட்லர் ரூல் பண்ண நாடு மாதிரியும் ரொம்பவே ஒரு மோசமான நாடு மாதிரியும் பயங்கரமாக சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இங்கே எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில. அமெரிக்கன் ஷோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நாடாக தான் காட்டுவாங்க. ஈவன் ரஷ்யாங்கிற வார்த்தையை சொன்னாலே நீங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே அமெரிக்காவில் நீங்கள் மோசமானவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை அந்த நாட்டு மக்களுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் டக்கர் கால்சன் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதனால் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை இவ்வளோ வெறுக்கிறாங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.